இருக்கின்றோம். விருது பெற போகும் எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு ஒரு சிறு சம்பவத்தை உங்களுடன் நினைவு கூற விரும்புகின்றேன். 30-40 வருடங்களுக்கு முன் ஒரு இளைஞர் தமிழகத்தின் குக்கிராமத்தில் இருந்து வேலை தேடி பெங்களூரு நகருக்கு வந்திருந்தார். அவர் பெங்களூருக்கு வந்த புதிதிலே அவருக்கு தங்கவும் இடமில்லை, உணவு வசதியும் இருக்கவில்லை. அந்த கடினமான சூழ்நிலையிலே அந்த இளைஞர், அவரின் பெயர் திரு சேகர், அவர் தான் பணிபுரிந்த தொழிற்சாலையிலே ஒரு ஓரமாக தங்கிக் கொண்டு நாளும் பொழுதும் கழித்து வந்தார். தினமும் வேலை செய்து வந்த அவரின் வருமானம் மிகவும் குறைவு. வந்த வருமானத்தில் வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருந்தது. இருந்தாலும் கூட சிறுக சிறுக சேமித்து ஒரு பொருளாதார அளவிலே கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைத்திருந்தார். 10-15 வருடங்கள் ஆகிற்று. தொழிலே ஒரு தொழிலாளியாக வேலையாளாக பணியாற்றிய அனுபவம் வந்தது. அதன் பின்னர் அவரின் பெற்றோரின் சார்பிலே அவருக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்த பின் குடும்பத்தின் பாரம் அதிகமாயிற்று. இன்னும் எத்தனை நாட்கள் தான் தொழிலாளியாகவே இருந்து வேலை செய்வது, நாம் ஏதாவது ஒரு தொழில் சொந்தமாக செய்ய வேண்டும் என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். சிந்தித்த அவருக்கு பணம் பற்றவில்லை. சேர்த்து வைத்திருந்த பணம் மிகவும் குறைவு. எனவே தனது கவலையை தனது மனைவியிடம் சொன்னபோது அவர் மனைவி தனது நகைகளை கலற்றி கொடுத்து, நீங்கள் இதை வைத்துக் கொண்டு தொழிலே முன்னேறுங்கள் என்று நம்பிக்கை கொடுத்தார். அவரது நண்பர்கள் தன் கையில் இருந்த குறைந்த பொருளையும் கூட அவருக்கு கொடுத்து உதவினார்கள். அப்படி வாங்கிய பணத்தை கொண்டு சிறு தொழிலை அவர் தொடங்கினார். தொடங்கிய பின்னர் அவருக்கு முதலிலே வெற்றி கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் தொழிலாளியாக இருந்த போது செய்த வேலைகளை எல்லாம் அவரே செய்ய ஆரம்பித்தார். அவரது உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட தொழிலே ஏற்பட்ட ஏற்றங்களையும் இறக்கங்களையும் சமாளித்துக் கொண்டு முடிவில் அவர் அல்லும் பகலுமாக உழைத்து அவரின் உழைப்பும் வேர்வையும் வீணாகவில்லை. கடைசியில் அவர் வெற்றியாளராக ஒரு தொழிலாளராக இருந்து இன்று முதலாளியாக உயர்ந்துள்ளார். முதலாளியாக ஆன பின்னால் கூட இன்று தன் சொந்த ஊரிலிருந்தே வருகின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் ஒரு தொழிலாளியாக மட்டுமில்லாமல் ஒரு முதலாளியாகவும் செயல்பட்டு வருகின்றார். அப்படிப்பட்ட சேகர் ஐயா அவர்கள் இன்று இரும்பு இயக்கு தொழிற்சாலையிலே தொழிலதிபராக இருக்கின்றார். அவரை போலவே இன்று பல பேருக்கு தெரியாத ஆனால் கடும் உழைப்பையும் உன்னதமான அர்ப்பணிப்பையும் கொண்டு தனது சொந்த வாழ்விலே தனது நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு பெங்களூரு வந்த அயலக தமிழர்கள் இன்று சாதனையாளர்களாக வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் தான் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். நான் சேகர் என்று குறிப்பிட்டதை போல இன்று மோகன் ஐயாவாக இருக்கலாம், திரு துரை ஐயாவாக இருக்கலாம். இங்க இருக்கின்ற எல்லா தொழிலதிபர்களும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்திலே வாழ்க்கையிலே மிகவும் கடினமான சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொண்டு இன்று வெற்றியாளர்களாக வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களை நாம் கொண்டாடுவது நம் எல்லோருடைய கடமையாகும். அப்படிப்பட்ட கடமையைத்தான் இங்கு நாம் செய்ய வந்திருக்கின்றோம். ஆகவேதான் இந்த விழாவை வரலாற்று சிறப்புமிக்க சரித்திர விழா என்று நான் கருதுகின்றேன். இவர்கள் எல்லோரும் கூட தனது இரத்த துளிகளை வேர்வை துளிகளாக மாற்றி வெற்றி பெற்ற வீரர்கள். இவர்களை கொண்டாட வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. தமிழர்களாக பிறந்த நாம் எல்லோரும் கூட ஒன்றிணைந்து இவர்களை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திலே திரு முத்துமணி ஐயா அவர்கள் இந்த விருது விழாவை ஏற்பாடு செய்த போது மிகுந்த சந்தோஷத்தோடு கலந்து கொண்டு இந்த விழாவிலே மிகவும் பெருமையோடு இவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். பொதுவாக நமது தமிழ் மாணவர்களிடம் தற்போது இவர்களைப் போல உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த விருது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இன்று எடுத்த இணைப்பிலே
எல்லோரும் கூட வெற்றி அடைய வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். ஆனால் வெற்றிக்கு தேவையான 3 முக்கிய குணங்கள் அவர்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களிடம் அந்த 3 முக்கிய குணங்கள் இல்லை என்றால் அதை வளர்த்துக் கொள்ள முடியும். அது இயல்பிலே வருகின்ற குணம் அல்ல, அது வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறம். அந்த 3 குணங்கள் என்ன? 1, தைரியம். இவர்கள் எல்லோரும் கூட தொழில் தொடங்கும் போது அவரது நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள் கையிலே கொஞ்சம் பணம் வைத்துக் கொண்டு ஏன் முட்டாள்தனமாக மூலதனம் செய்கின்றார் என்று எல்லோரும் கூட சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொன்னதை மறுத்து நான் வாழ்விலே ஜெயித்து காட்டுகிறேன் தைரியத்தோடு அவர்கள் தொழில் தொடங்கியதால் தான் இந்த அவர்கள் வாழ்த்துக்களுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரர்களாகிறார்கள். அதை போல நமது இளைஞர்களும் கூட தைரியத்தோடு முன்வர வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும் என்று. ஆனால் இன்று என்ன ஆகின்றது? தொழில் தொடங்க போகிறேன் என்று அப்பாவின் வருமானத்திலிருந்து ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தொழில் தொடங்க முயற்சி செய்கிறார்கள். தொழில் ஆரம்பித்த 3 மாதங்களில் மொத்த மூலதனத்தையும் இழந்துவிட்டு மீண்டும் வீதிகளை நிற்கின்ற ஒரு சூழ்நிலை. இது ஏன்? இதற்கு தேவையானது 2வது முக்கிய குணம். அது என்ன முக்கியமான குணம்? திரு மோகன் ஐயா இருக்கலாம், திரு துரை ஐயா இருக்கலாம், எல்லோரும் செய்த முதல் ஒரு முக்கியமான விஷயம் தொழிலை கற்றுக்கொள்வது. ஒரு தொழிலை தொடங்கும் முன், முதலாளியாக ஆகுவதற்கு முன் முதல் தொழிலாளியாக இருந்து பழக வேண்டும். எடுத்த எடுப்பிலே புதிதாக காரை வாங்கிக் கொண்டு ஓட்டுநர் பயிற்சி இல்லாத ஒருவன் வண்டியை ஓட்டினால் என்ன ஆகும்? வண்டியை இடித்துக் கொண்டு வண்டி காயலாங்கடைக்கு போகும். அப்படித்தான் அனுபவம் இல்லாத இளைஞர்கள், தொழில் திறமை இல்லாத இளைஞர்கள் எடுத்த உடனே பெற்றோரின் சொந்த பணத்திலே மூலதனத்தை கொண்டு தொழில் தொடங்குவது. இவர்கள் எல்லோரும் கூட ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன் அந்த தொழிலே ஆழ்ந்த அனுபவமும் பரந்த ஒரு ஞானமும் கொண்டுதான் தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக என்று கருதப்படுகின்றார்கள். ஆகவே 2வது முக்கிய குணம் பொறுமை, தொழிலை கற்கும் பொறுமை. 3வது முக்கிய குணம், ஒரு தொழிலை தொடங்கிய பின்னால் எடுத்தவுடன் வெற்றி பெற்றுவிட முடியாது. நானும் கூட IAS ஆக வேண்டும் என்ற முயற்சி செய்தேன். ஆனால் 2000 வருடத்திலே நான் IAS தேர்வு செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தேன். 2000 தொடங்கிய பயணம் நான் முதல் முயற்சியிலே தோல்வியுற்றேன், 2வது முயற்சியிலே தோல்வியுற்றேன், 3வது முயற்சியிலே நான் இந்திய வன அதிகாரியாக தேர்வு பெற்றேன், 4வது முயற்சியாக நான் இந்திய காவல்துறை அதிகாரியாக தேர்வு பெற்றேன், IPS அதிகாரியாக. உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். கடைசியாகத்தான் நான் IAS அதிகாரியாக தேர்வு பெற்றேன். 2000 தொடங்கிய பயணம் நான் IAS ஆகும்போது 2010 வருட காலம் இரவும் பகலும் படித்து தோல்விகளை நெஞ்சிலும் முதுகிலும் சுமந்து விடாமுயற்சியோடு பயணித்ததால் தான் இன்று வெற்றி சாதனையாக இருக்கிறது. நமது இளைஞர்களிடம் மிகவும் மிகவும் வேண்டப்பட வேண்டிய ஒரு குணம் விடாமுயற்சி. எப்படி நான் விடாமுயற்சியோடு வெற்றி பெற்று இந்த IAS அதிகாரியாக ஆகியுள்ளனோ, இங்கு இருக்கின்ற எல்லா சாதனையாளர்களும் விடாமுயற்சி என்ற ஒரு மிகப்பெரிய குணத்தை கொண்டிருக்கிறார்கள். தோல்வி வரலாம், தோல்வி என்பது முடிவல்ல, தோல்வி என்பது வெற்றியின் ஒரு படிக்கட்டு. தோல்வி என்பது வெற்றி அடைய தேவையான முதல் படி. தோல்வி பெறாமல் யாரும் கூட வெற்றி பெற முடியாது. நம்மில் பலர் தோல்வியை கண்டு பயந்து ஒதுங்கி நிற்பதால் தான் நாம் வெற்றியே பெற முடியாமல் போகின்றோம். எனவே இங்கு இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு நான் மிகவும் தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தோல்விகளுக்காக பயப்படாதீர்கள். தோல்விகள் வந்த போதும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். விடாமுயற்சி செய்தவருக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த 3 கருத்துக்களை, தைரியம், பொறுமையான உழைப்பு, விடாமுயற்சியான முயற்சி, இந்த 3 விஷயங்களை நமது இளைஞர்கள் மனதில் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த விருது விழாவை தமிழர்கள் வாழும் இந்த பகுதியிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
திரு முத்துமணி ஐயா பேசும்போது சொன்னார், நமது தமிழர்கள் பெங்களூருக்கு வரும்போது ஒரு தொழிலாளியாக வருகின்றார். ஆனால் தொடர்ந்து முன்னேற முடியாமல் பொருளாதார சிக்கல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியிலே முன்னேற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சந்தைக்கு செல்கின்றோம் என்றால் இந்த சந்தையிலே விலை மதிப்பான பொருட்களைத்தான் நுகர்வோர்கள் வாழ்கின்றார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் முதலில் உங்களது மதிப்பை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். மதிப்பை கூட்டிக் கொள்வதென்றால் மாலையும் மரியாதையும் ஏற்றுக்கொள்வதல்ல. மதிப்பை கூட்டிக் கொள்வதென்றால் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொண்டவர்கள் தான் இன்று வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். நாளை நீங்களும் அதை போல் வெற்றியாளராக முடியும் என்ற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்போதும் கூட ஒரு விளக்கு தான் மற்றொரு விளக்குக்கு விளக்கேற்ற முடியும். நாம் தொடக்க விழாவின் போது ஒரு விளக்கை ஏற்றி ஒரு நெருப்பு குச்சியை பற்ற வைத்து பலமுறை முயன்றோம். பலமுறை முயன்ற பின்னால் மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க முடிந்தது. மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க முடியவில்லை என்று யாரும் இங்கிருந்து ஓடிவிடவில்லை. மெழுகுவர்த்தியை பற்ற வைத்த பின் அங்கிருந்த எல்லா விளக்குகளுக்கும் தீபங்களுக்கும் நாம் விளக்கேற்றினோம். அப்படித்தான் இன்று இந்த விருது வழங்கும் முயற்சி தீக்குச்சியிலிருந்து மெழுகுவர்த்திக்கு நாம் விளக்கை மாற்றி அமைக்கின்ற ஒரு முயற்சி. இந்த மெழுகுவர்த்திகள் இன்னும் ஆயிரம் தமிழர்களுக்கு விளக்காக மாறி அவர்கள் வாழ்க்கையை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த விருது வழங்கும் விழாவை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வெறும் பெங்களூரு நகரத்தில் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் சென்று 8 திக்கும் சென்று கொடிகளை நட்டு வருகின்ற தமிழர்களுக்கு நாம் தட்டி கொடுப்பது ஒரு வேலை. தமிழர்களாக வாழவும் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியடையவும் 3 அம்ச கோரிக்கைகளோடு நாங்கள் முன்னெடுத்து வைக்கின்றோம். முதலாவது விஷயம், தமிழர்களுக்கு கல்வியை புகுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம், தமிழர்களிடம் திறமைகளை வளர்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம், திரு பழனி அவர்கள் கூறியதைப் போல பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும். இந்த 3 நோக்கங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவதுதான் இங்கிருக்கின்ற நமது குழுவின் முக்கிய நோக்கமாக இருக்கும். அந்த வகையிலே அடுத்து வரும் நாட்களில் நாம் எடுத்து வைக்கும் அடிகள் ஒவ்வொன்றும் வெற்றி படிகளாகட்டும். நாம் எல்லோரும் கூட விழித்தெழுவோம், விரைந்து செயல்படுவோம், இணைந்திருப்போம். தமிழர்களாக இணைந்து வெற்றி கொடியை நாட்டி நமது வீரத்தமிழை உலகெங்கும் பரப்புவோம். நம் தமிழர்கள் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் கல்வியிலும் முன்னேறும் நாள் நமது நன்னாள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.